உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களே, இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போய் நிற்கிறார். அப்போது 8ஆம் இடத்துல குரு நின்றால் என்ன நடக்குமோ தெரியலையே, நமக்கு எல்லாம் நெகட்டிவாக கொடுத்துருமா, அவ்வளோதானா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது செய்யலாமா, தொழில் சார்ந்து வேலை சார்ந்த முயற்சிகள் எடுக்கலாமா, திருமண சார்ந்த மேன்மைகளை உண்டாக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம், ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த குழப்பமும் வேண்டாம், பதட்டமும் வேண்டாம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, துலாம் ராசி என்பவர்களுக்கு பொதுப்படையாக இயற்கை சுபர் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் நல்லது தான், அவரது பார்வையும் மேலே விழுந்தால் நல்லது தான். கடந்த வருடம் அது இயற்கையாக எல்லாருமே இந்த 7இல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்லது கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் அந்த பலன், அது உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அது முழுசாக நமக்கு அந்த கிரகம் நல்லது கொடுத்ததா, அந்த குரு பகவான் நமக்கு நல்லதை தந்ததான்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அனுபவ ரீதியில் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் துலாம் ராசிக்கு யார், 3ஆம் இடத்திற்கு அதிபதி ப்ளஸ் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. 3ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், 6ஆம் இடம்ன்றது சத்ருஸ்தானம். இந்த ராசிக்கு இந்த இடத்திற்கு அதிபதி பாவி. அவர் 7ஆம் இடத்துல நிற்கும் போது என்ன செய்வார், அந்த இடத்திற்கு அதிபதியாக குரு பகவானை மறந்துடுங்க, அந்த இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல போய் நின்னதுன்னா 100% அந்த இடத்திற்குண்டான நெகட்டிவ் அந்த இடத்துல உண்டாக்கிடும். அந்த நெகட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கும்னா, அது அமர்ந்த இடத்தை பிளாக் பண்ணும். அமர்ந்த இடம்ன்றது என்ன, மனைவி ஸ்தான இடம், மனைவி சம்மந்தப்பட்ட இடம், திருமணம் சம்மந்தப்பட்ட இடம், நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்த இடம், உறவு முறையில் இருந்த லிங்க் அந்த சார்ந்த இடம், குறிப்பாக சொல்லணும்னா தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் சார்ந்த அந்த லிங்க், தொலைத்தொடர்பு சார்ந்த அந்த லிங்க், இது எல்லாமே அந்த 7ஆம் இடம் தான். அப்போது ஒரு பாதிப்புக்குட்பட்ட இடம் 3ஆம் இடமும் சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியும் 7ஆம் இடத்துல நிற்கும் பொழுது இயற்கை சுபராகப்பட்ட குரு பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் மறுபாதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஒரு இடத்தை கணக்கெடுத்தீங்கன்னா அது 100% உங்களுக்கு சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு நெகட்டிவ் பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய நிலை தான் உண்டாக்கிடும். அப்போது அந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல போய் நிற்கிறார் இல்லையா. இயற்கை சுபர் மறைந்தால் நமக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு தான், ஒரு 30% தான் பாதிப்பு உங்களுக்கு, மீதி 70% உங்களுக்கு ப்ளஸ் தான். ஏன் சொல்ல வரேன்னா, துலாம் ராசி என்பர்கள் சரராசி, போல்ட்னஸான ஒரு ஜாதகர். நீங்கள் எதுலேயும் ஒரு முடிவெடுத்தா தெளிவாக இருப்பீங்க, உங்களுடைய முடிவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகளை கம்பேர் பண்ண போனால் வேறு யாராக இருந்தாலும் மனசை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போவும் தன்னம்பிக்கையோடு நின்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போவே அந்த சரராசியினுடைய வலிமை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இந்த சரராசி மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்துஸ்தானத்திற்கு அதிபதி, 3ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளாலும் நீங்கள் வந்த நிலையை குறித்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்கள் முயற்சிகளால் பெரிய லெவலில் இலக்குகள் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அற்புத மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் உண்டாக்கி கடந்த குறுகிய காலகட்டங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி
இந்த ராகு கேதுவை கிட்டத்தட்ட 3 வருஷம் உங்களுக்கு பலவீனமான நிலை. அதற்கு முன்னாடி சனி அர்த்தாஷ்டம சனி இருந்தது. இதனுடைய நிலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நடந்த சில சரிவுகளால் பல இழப்புகளை சந்திச்சிங்க, மன உளைச்சலுக்கு ஆளானீங்க, பலவிதமான பாதிப்புகளுக்கு உட்பட்டீங்க, இழப்புகளை சந்திச்சிங்க, உங்களுக்கு வேண்டியவங்களை எழுந்தீங்க, பலவித மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் பல யோசனைகள் பல சிந்தனைகள், உங்களை விட எந்த தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, உங்களுக்கு எதிரில் பேச தைரியம் இல்லாதவங்க கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் உருவாயிடுச்சு. ஆன்மீக தெய்வ சிந்தனைகளில் இருந்தவங்க நீங்கள் தெய்வத்துக்காக எதையும் இறங்கி பார்த்து செய்வீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு நல்லதையே நினைச்சு உங்களுக்கு இப்பேற்பட்ட சோதனை என்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க. குறிப்பாக நாணய நம்பிக்கையை காப்பாற்ற வாங்காத இடத்துல பணம் வாங்கினீங்க, கேட்காத இடத்துல கேட்டீங்க. அந்த நம்பிக்கையை அதாவது காப்பாற்றுறதுக்காக வட்டி வாங்கி வட்டி கட்டினீங்க. பணம் இன்னொரு இடத்துல வட்டி வாங்கி அந்த வட்டி பணத்தை கட்டினீங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகள் சந்திச்சிங்க. அந்த அளவுக்கு கடன் சுமைகளுக்கு ஆளாக நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. எதில் இறங்கினாலும் ஏதோ ஒரு விதத்தில் தோல்விகள். அப்போ இந்த நிலை எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு உண்டாயிருக்கு. அனுபவ ரீதியில் சொல்கிறேன். 6ஆம் இடத்திற்கு அதிபதி கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் கணக்கெடுத்தோன்னா 4 இடங்கள் மறைவு ஸ்தானத்திற்குட்பட்ட இடம் சொல்லுவோம். 1 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த இடத்துல எந்த கிரகம் போய் மறைவும் கூடாது. அந்த இடத்திற்கு அதிபதியும் எந்த சுபஸ்தானத்திலையும் போய் அமரவும் கூடாது. இந்த இடத்துல சுப கிரகம் போய் உட்கார்ந்துட்டா அது டோட்டலாக பலம் இழந்துடும். இந்த இடத்திற்கு அதிபதி ஒரு 5ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9 பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ அமர்ந்துட்டால் அந்த இடத்த அவங்க லாக் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த பாதிக்கப்படுத்தக்கூடிய இடத்திற்கு பாதிப்புகளை தரக்கூடிய இடத்திற்கு அதிபதி மீண்டும் பாதிப்படையும் பொழுது அந்த சத்ரு ஸ்தானாதிபதி அவர் உங்களுடைய எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் தான் அந்த 6ஆம் இடம். உங்களுடைய நோய்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடம். உங்களுடைய கடன் சுமைகள் சம்பந்தப்பட்ட இடம் அந்த 3ஆம் இடம். அந்த இடத்திற்கு அதிபதி மீண்டும் அஷ்டமத்தில் போய் மறையும் பொழுது அந்த எதிரிகள் மீண்டும் மறைகிறார்கள். அந்த கடன் சுமைகள் மறையுது, அந்த நோய் நொடி மறையுது. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் டோட்டலாக மறைந்து உங்களை விட்டு தொலைஞ்சு போகக்கூடிய நிலை உருவாகுது. அப்போது இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய ஒரு காலம் இது. இதுவரைக்கும் இருந்த கடன் சுமைகள் நீங்கக்கூடிய தருணம் இது. இதுவரைக்கும் இருந்த நோய் நொடிகள் உங்களை விட்டு நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஏன் நட்பு ரீதியில் இருந்த அந்த உறவு முறையில் இருந்த அந்த பிளவுகள் எல்லாம் மீண்டும் சலிப்பு சங்கடங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு அருமையான மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாய் இந்த காலம் அமையும். அதையும் தாண்டி யோசித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு தொழில் ரீதியில் இருந்த இடைஞ்சல்கள் மட்டும் அல்லாமல் அதில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நீங்கி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். உங்களுக்கு கீழே வேலை செய்தவங்க யாருமே உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலையெல்லாம் உண்டாயிருக்கும். அந்த நிலையும் மாறும். ஆக மொத்தத்தில் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பீங்க. அது மட்டும் கிடையாது, 6ஆம் இடத்துல ராகு ஒரு பாவகிரகம் 6ஆம் இடத்தில் அமர்ந்தால் இப்போ நான் சொன்ன விளக்கம்தான் அந்த இடத்தை அழிக்கும். 6ஆம் இடம்ன்றது மீண்டும் நான் சொல்கிறேன், அந்த எதிர்ப்புகளும் அந்த நோய் நொடிகளும் அதே இடத்துல கடன் சுமைகள் சார்ந்த இடமும் உங்களுக்கு நெகட்டிவ் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் அந்த இடத்தை குறிக்கும். அந்த இடத்துல ராகு அமர்ந்தால் அந்த இடத்த டோட்டலாக டிராப் பண்ணி அவர் உங்களுக்கு அருமையான மேன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தருணமாக உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச வரம் இந்த வருடம் சிறந்த அமைப்புகள், சிறந்த வளர்ச்சி. இதுவரைக்கும் செய்ய முடியாத வேலைகள் எல்லாத்தையும் முடிப்பீங்க 100%. இது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தெரிவிப்பீங்க.
அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். இத்தனை நாளாக நான் ரொம்ப கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டு இருக்கேன், நல்ல காலம் வரும் நல்ல காலம் வரும் நல்ல காலம் வரும்னு எதிர்பார்த்தேன், நல்ல காலம் வந்த பாடு இல்லை, எதையும் செய்யறதுக்கு உண்டான யோசனைகள் என்கிட்ட இல்லை, எது செஞ்சாலும் பிரச்சனையில் தான் போய் முடியுது, இதனால் எனக்கு விளைவுகள் தான், எல்லாமே நஷ்டங்கள் தான். அப்போது இதுக்கு மேலே எதையும் நான் செய்ய தயாரில்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மனசை அந்த எண்ணத்தை விட்டுடுங்க. காரணம், உங்களுக்கு நடந்த நெகட்டிவை நினச்சிக்கிட்டு இப்போ வரக்கூடிய பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம். மூவ் பண்ணுங்க, சக்ஸஸ் கிடைக்குது, முயற்சிகளை பலப்படுத்துங்க. எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. நிம்மதி சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நிலைக்கு பாதிப்புகளுக்கு சம்மந்தப்பட்டு நாம் இப்படி ஆளாகி நிற்போமோன்ட்டு ஒரு காலகட்டத்தில் நினைக்கல. அன்னைக்கு நீங்கள் நினச்சதே வேறு. அதே போல தான் இப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவோன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. எதுவும் நிலை இல்லை, நிரந்தரம் இல்லை. இதிலிருந்து இந்த துக்கம், துயரம், வேதனை, வருத்தம், கஷ்டம், இந்த வலி, இது எல்லாமே நீங்கி ஒரு உயர்தரமான மேன்மையான நிலையான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. திருமண வாய்ப்புகளை அமைக்க போகிறீங்க. திருமண ரீதியில் தடப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி அருமையான வாழ்க்கையை அமைக்க போகிறீங்க. அந்த வாழ்க்கை ரீதியில் ரொம்ப திருப்தி அடைய போகிறீங்க. உங்களுடைய பெற்றவங்களும் உங்களுடைய சொந்த புத்தமும் பார்த்து உங்களை போற்றும் வரை அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அமைப்புகள் அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு கொண்டு போக போகிறீங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு தொழிலில் இருந்த நஷ்டங்களை சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து தொழிலை பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க. அதில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாத்தையும் ஃபஸ்ட் கிளாஸான உங்களுடைய முயற்சிகளால் அழகாக அதை சரி பண்ணி ஒரு அற்புத மேன்மைகளை அமர போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, வேலையில் இருந்த பல்வேறு விதமான பாதிப்புகளையும் சரி செய்ய போகிறீங்க. அந்த பாதிப்புகளில் இருந்த தடைகளும் துரோகங்களையும் அதில் இருந்த உங்களுக்கு நீங்கள் நல்லதுன்னு செய்து கடைசியில் நீங்களே பாதிக்கப்படக்கூடிய நிலையும், உங்களுக்கு சில நெருக்கடிகளும் எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ப்ரமோஷன் அடைஞ்சி நீங்கள் ஒரு அருமையான ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த இடத்துல உருவாக்க போகிறீங்க. டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட்டாக போகிறீங்க. குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் இருந்த வேலையே பறி போய் இருந்திருக்கும். உங்களுக்கு வேலையில் போயிட்டு வாங்கன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. மீண்டும் அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருந்தது, இடையில திடீர்னுட்டு என்னுடைய அவ்வளோ பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட், எப்பேற்பட்டவங்களும் என்ன வேலையை விட்டு தூக்கவே மாட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இங்கே ஏதோ ஒரு சில காரணங்களால் எனக்கு வேலை இல்லை, நீங்கள் வேறு கம்பெனியை பாருங்கள், வேறு இடத்துல வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ்ட்டு இன்டர்வியூ போயிட்டுருக்கிறேன். எந்த வித ஒரு தைரியம் நம்பிக்கையோடு எதையும் என் மனசுக்கு தோணலை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% அந்த வேலை உங்களுக்கு தான். தைரியமாக இருங்க, வேலை கிடைக்குது. இதற்கு மேல் உங்களுக்கு ஏறுமுகம், நீங்கள் நினைச்சதை அடைய போகிறீங்க, நினைச்ச இலக்கை அடைய போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நடந்த அவமானங்களும் நஷ்டங்களும், ஏன் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த வாக்குக்காக எல்லாத்தையும் விற்று குறைந்தபட்ச விலையில் விற்று அவங்களுக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிங்க. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அது 10 மடங்கு அதனுடைய வேல்யூ அதிகமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனை, மன வலி, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச அனுபவம். மீண்டும் உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கைக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதை நீங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டுமல்ல, திருமண வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல இருந்த குருவும் அதே இடத்துல இருந்த ராகுவால் திருமண மேன்மை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சி சுக்குநூறாக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை, மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த குழப்பத்தை சார்ந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு பிறந்திருக்கு. மற்றவங்க உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. குறிப்பாக புத்திரபாகியம் இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் உங்களது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனம், செல்வம் பெருகும், குடும்ப விருத்தியாகும். புத்திரபாகியம், இத்தனை காலமும் வழிபட்ட தெய்வங்கள் ஒன்றிணைந்து உங்களுக்கு எல்லாவித சகல சௌபாகியங்களையும் கொடுத்து புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, குடும்ப ரீதியில் குடும்பத்திற்கு
ஒரு காலகட்டங்களை ஒதுக்கி அவங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி கூட எதையும் செய்ய முடியாமல் உழைப்புன்னு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னத்தை சாதித்தோம்? ஒன்றுமே இல்லை. ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு பூமி வாங்க முடியல, எதையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. ஏன் இப்படி இருக்குன்னு யோசிச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. அப்போது அந்த காரணமே குடும்ப ரீதியில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். இதற்கு மேலே குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்குவீங்க. அவங்களுக்காக காலகட்டங்கள், அவங்களுடைய சந்தோஷத்திற்காக கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒதுக்கி அவங்களுடைய மன நிம்மதியை உண்டாக்குவீங்க. இதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். மொத்தத்தில் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த கடந்த வருட வாழ்க்கையை விட இந்த வருட வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். 12ஆம் இடத்துல இருக்கிற கேது எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பார். நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது முடிச்சிடும். ஏன்னா 6ல் இருக்கிற ராகு எதிர்ப்பை ட்ரா பண்ணுவார், எதிரிகளை முடிச்சிடுவார். உங்களுக்கு கேது அந்த எதிரிகள் தடைகளை நீக்கிறது அவர்தான் இருந்தாலும் அந்த வேலையை ஆரம்பித்த வேலையை முடிக்கிறது இங்கே இருக்கக்கூடிய கேது பகவானாக இருப்பார். மோட்சகாரகன், எதுலேயுமே உங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. இப்பிறவியில் நீங்கள் நினைச்ச இலக்கு அடையக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் மட்டும் அல்லாமல் சொந்த பந்தம் ரீதியில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய கசப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் மேனேஜ்மெண்ட்டுகள் உண்டாகும். அதையும் தாண்டி நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கலையே, அவங்க ஒரு முடிவெடுத்து ஒரு ரூட்டில் போகிறாங்களே, அதை சரி செய்யணுமேன்ற மனவேதனை, அது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. எக்காரணத்தை கொண்டு எதையும் வெற்ற மாட்டீங்க. இந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகளையும் மேனேஜ்மெண்ட்களையும் உண்டாக்கிடுவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 12இல் குரு பார்த்தால் சுப விரயங்கள் உண்டாகும். குடும்ப ரீதியில் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்ய போகிறீங்க. அது சுப காரியம்ன்றது திருமணமாகவும் இருக்கும், இல்லை பூமி வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகமாகவும் இருக்கும். இந்த மாதிரியான சுப விரயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புத மேன்மைகள் கிடைக்கும். வெளிநாடு போக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட்டுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட வரக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகள் உடலில் வந்துருச்சிங்க. ஆனால் நானும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், அது சரியாகவே மாட்டேங்குது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் உபாதைகள் நீங்கி ஒரு நல்ல அருமையான மேன்மைகள் உண்டாக்குவீங்க. மொத்தத்தில் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. முயற்சிகளை பலப்படுத்துங்க. துலாம் ராசி என்பவர்களை இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். புது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும். அந்த திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கும். பரல்களில் குரு பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்காரு, சனி பகவான் எத்தனை பலன்கள் பெற்றிருக்காரு அப்படின்ற ஒரு கணக்குகள் இருக்கும். அதில் அவர் 3க்கு மேலே வந்துட்டாலே டாப், அதுவும் 7 இருந்துட்டா உங்களுக்கு ஜாக்பாட் அடித்தது யோகம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதை பார்த்து எந்த ஒரு வேலைகளிலும் இறங்குங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க, சக்ஸஸ் அடைவீங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்பி உங்களுடைய முழுமையான தெளிவான விவரங்களை தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. மொத்தத்தில் வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். முழு தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுடைய துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.